அனுபவ கல்வி அப்படிங்கிறீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் புரிஞ்சு படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பையனுடைய மார்க்கை வச்சு இவன் படிக்கிற பையன் படிக்காத பையன்றத ஒரு மனப்பாடம் செய்து பெறக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? புரிஞ்சு படிக்கிறதுன்னு சொல்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டடி. இதுக்கு லேட்டஸ்ட் சிலபஸ் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் வேணும், அண்ட் மிக முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கணும். இது அன்ஃபார்ச்சுனேட்லி என்ஐடி, ஐஐடி அண்ட் ஐஏஎம் போன்ற நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இதில் உங்களுக்கு சீட்டு கிடைக்காட்டி அப்போ தான் நீங்கள் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு நம்ம ஊர் என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம்மில் என்ன லெவல் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்குமோ அதை விட ஈவன் பெட்டர் ஆர் ஈவன் அட்லீஸ்ட் ஈக்குவலாக எஜுகேஷன் தே கேன் கெட் இட் இன் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அட் அ அஃபோர்டபுள் காஸ்ட். அஃபோர்டபுள் காஸ்ட்னா ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஃபாரின் போய் படிக்கலான்றதே நம்ம ஊர் மக்களுக்கு இன்னும் 95% தெரியாது. லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees per monthலேருந்து இருக்குது. அது ஸ்டேயிங் பிளேஸ் இல்லை பர் மந்த்லேருந்து ஆன்வர்ட்ஸ். பட் நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் படிக்கிற காஸ்ட்டை விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய காஸ்ட்டு கம்மி. நீங்கள் இதான் சிச்சுவேஷன்.